இப்போ செய்முறை இந்த புளிக்காய்ச்சல் எப்படி செய்யணும்னு கேட்டிங்கனாக்கா ஒரு ஒரு 5 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த பச்சை மல்லாட்டையும் கொண்டக்கடலையும் ஊற வச்சிடணும். அதுக்கப்புறம் ஒரு 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 மணி நேரத்துக்கு முன்னாடி 1/2 கிலோ புளியை தண்ணியில் ஊற வச்சிடணும். தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டி தனியாக எடுத்துக்கணும். ஒரு அரை மணி நேரம் கழித்து ஒரு சட்டியில் 6 லிட்ரு ரெண்டாவது ஆயில் எடுத்துக்கணும். 6 லிட்ரு ஆயில் நல்லா கொதிக்க விடணும். நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் இந்த மெனு இருக்குது பார்த்தீங்களா, இந்த புளி தண்ணியை எடுத்து ஊற்றணும். வடிகட்டி ஊற்றணும். ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்ச புளி தண்ணியாக அதை ஊற்றிடணும். நல்லா அதுக்கு முன்னாடி புளி தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி வெறும் சட்டியில் இந்த ஆயில் வச்சுருக்கேன் தெரியுமா, வெறும் சட்டியில் ஃபஸ்ட்டு ஆயிலை வைக்கணும். ஆயிலை வச்சதுக்கப்புறம் இந்த புளி, மிளகாய், கடுகு, வெந்தயம், கடலப்பருப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம், உப்பு இதை அப்படியே போட்டு எண்ணெயில் போட்டு வறுக்கணும். நல்லா வறுக்கணும். நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் அதில் ஒரு நல்லா கடுகுலாம் வெடித்ததுக்கப்புறம் என்ன பண்ணு கேட்டிங்கனாக்க, மூணாவதாக இது ரெண்டாவது ஸ்டெப்பு ஓகேவா. முதல் ஸ்டெப்பு ஆயிலை நல்லா சூட வச்சுக்கணும். இது முதல் ஸ்டெப்பு. ரெண்டாவது இந்த பொருள் எல்லாத்தையும் வறுத்துக்கணும். அதே ஆயிலில் வறுத்துக்கணும். மிளகாய், கடுகு, வெந்தயம், கடலப்பருப்பு, மஞ்சப்பொடி, பெருங்காயம், உப்பு. இதை ரெண்டாவது ஸ்டெப்பில் என்ன பண்ணுங்கட்டினாக்கா அதுலேயே அந்த எண்ணெய் சட்டிலேயே வறுத்துருக்கணும். அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க கேட்டிங்கனாக்கா இந்த புளி தண்ணியை சேர்க்கணும். இந்த புளி தண்ணியை வடிகட்டி நல்லா சுத்தமாக வடிகட்டி இந்த புளி தண்ணியை அதை சேர்க்கணும். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா தள ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் கொதிக்க விடணும். கொதிக்க விட்டதுக்கப்புறம் 1 மணி நேரம் நல்லா கொதிக்கணும். கொதிக்க வரும்போது நல்லா கலரிக்கிட்டே இருக்கணும். கிட்டக்க இருந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலரிக்கிட்டே இருக்கணும். நல்லா அடி பிடிச்சிடும். அடி பிடிச்சிட்டே நல்லா கழிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க கேட்டிங்கனாக்கா இந்த பச்சை மல்லாட்டையும் கொண்டக்கடலையும் கொட்டணும். கொட்டிட்டு கலரிட்டு கீழே எடுத்து வச்சிட்டிங்கனாக்கா புளிக்காய்ச்சல் ரெடி. நன்றி. !? இதை யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். இது வெள்ளை சாதத்தோட தனியாக சேர்க்கும்போது சாதத்தை கலரும்போது கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கலந்தாக்கா டேஸ்ட்டாக இருக்கும். நன்றி.